இன்றைய ஆன்மீக தகவல். நாம் ஒரு செயலை செய்யும்போது நாள் பார்த்து செய்வோம், நட்சத்திரம் பார்த்து செய்வோம். ஆனால் திதியை பார்க்க வேண்டும். ஒரு புதிய முயற்சியை எடுக்கின்றோம் என்றால் நம்முடைய ஜாதக ரீதியாக இந்த திதியிலே நாம் இதை செய்யலாமா என்று அதனை பார்க்க வேண்டும். இப்போது நாம் அது பற்றிய விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். எந்தெந்த திதியிலே என்னென்ன காரியங்களை செய்தால் வெற்றி கிடைக்கும், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ஆன்மீக தகவல். வாருங்கள் செல்லலாம். பிரதமை திதி, அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பின் வருகின்ற திதி பிரதமை திதி. அதிபதி, இந்த திதியினுடைய அதிபதி அக்னி பகவான். பிரதமை திதியிலே செய்யத்தக்க காரியம் உலோகம் மற்றும் மரம், இவைகளில் சிற்ப வேலைகள், பாய்முடைதல், படுக்கைக்கு சித்திர வேலை செய்தல் போன்றவை, ஆயுதம் கத்தி போன்றவை செய்தல், இதற்கெல்லாம் இந்த பிரதமை திதி நல்ல நாள். அதாவது போர் ஆயுதங்கள் செய்வதற்கெல்லாம் நல்ல நாள் இன்றைய நாள். அதேபோல் துதியை திதி அதிபதி, இந்த திதியினுடைய அதிபதி துஷ்டா தேவதை என்று சொல்வார்கள். துதியை திதியிலே செய்யத்தக்க காரியம் விவாகம் பண்ணலாம், யாத்திரை போகலாம், தேவதா பிரதிஷ்டை, புதிதாக ஏதேனும் தேவதையை கோவிலிலே பிரதிஷ்டை செய்யலாம், ஆபரணம், புதிதாக ஆபரணங்கள் தயாரிக்கலாம், நல்ல காரியங்கள் வீடு கட்டுதல் போன்றவை செய்யலாம். அடுத்ததாக திருதியை திதி. இந்த திதியினுடைய அதிபதி பார்வதி தேவி. திருதியை திதியிலே செய்யத்தக்க காரியம் வீடு கட்டுதல், கிரகப்பிரவேசம், அதாவது திருமணத்துக்கு பெண் பார்ப்பது, அது செய்யலாம். பார்வதி இந்த திதியினுடைய தேவதை என்பதால் கிரகப்பிரவேசம் செய்யலாம். ஆகவே பெண் பார்த்தல் போன்றவற்றுக்கெல்லாம் உகந்த திதி இந்த திதி, இதிலே செய்யுங்கள். அடுத்ததாக சதுர்த்தி திதி. இந்த திதியினுடைய அதிபதி விநாயக பெருமான். சதுர்த்தி திதியிலே செய்யத்தக்க காரியங்கள் வதம் செய்தல், மந்திரக்கட்டு, தெய்வ காரியம் மட்டும் செய்யலாம். சதுர்த்தி திதியிலே நற்காரியம் செய்ய ஒரு மாதத்தில் பின்னமாகும். சங்கடகர சதுர்த்தி என்பது மட்டும் இதற்கு விதிவிலக்கு. ஞாயிறு அன்று வரும் சதுர்த்தி திதி இதற்கு விதிவிலக்கு. ஆகவே இந்த நாட்களை பார்த்து கொண்டு எல்லாம் செய்யுங்கள். அடுத்ததாக பஞ்சமி திதி. இந்த திதியினுடைய அதிபதி சர்ப்பம். பஞ்சமி திதியிலே செய்யத்தக்க காரியம் என்னவென்றால், இந்த திதியிலே செய்யும் காரியம் நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகம். எல்லா விஷயங்களுக்கும் இந்த திதியிலே நாம் செய்யலாம். புதிதாக என்ன ஒரு விஷயம் செய்வதென்றாலும் பஞ்சமி திதியிலே செய்தால் அது நல்லபடியாக விளங்கும். அடுத்ததாக சஷ்டி திதி. இதனுடைய அதிபதி முருகன். இந்த திதியிலே செய்யத்தக்க காரியம் புதிதாக வேலைக்கு சேரலாம், பசுமாடு வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், மருந்து தயாரிக்கலாம். ஆகவே தீமையும் நன்மையும் சரிபாதி என்பது பொது கணக்கு, பார்த்து செய்யுங்கள் இந்த திதியிலே. சப்தமி திதி அடுத்து. இதனுடைய அதிபதி சூரியன். சப்தமி திதியில் செய்யத்தக்க காரியம் வீடு கட்ட, உபநயனம் செய்ய, விவாகம் செய்ய, புதிய தேவதைகளை பிரதிஷ்டை செய்ய, இடமாற்றம் செய்ய, விவசாயம் போன்றவை துதிய திதியில் செய்யலாம். அடுத்ததாக சப்தமி திதி. இதனுடைய அதிபதி சூரியன். சப்தமி திதியில் செய்யத்தக்க காரியம் வீடு கட்டலாம், உபநயனம் செய்யலாம், விவாகம் செய்யலாம், தேவதா பிரதிஷ்டை செய்யலாம், இடமாற்றம் செய்யலாம், விவசாயம் போன்றவை செய்யலாம். துதியை, திருதியை, பஞ்சமி திதியில் சொல்லப்பட்ட விஷயம் மற்றும் பொதுவாக முன்னோர் கர்மாக்களை செய்வதற்கு இந்த திதி உகந்தது. அடுத்ததாக அஷ்டமி திதி. இதனுடைய அதிபதி சிவபெருமான். அஷ்டமி திதியில் செய்யத்தக்க காரியம் யுத்தம் செய்யலாம், தானியம், வாஸ்து, சிற்பம், ரத்னம், ஆபரணம் கிரயம் செய்ய மிகவும் உகந்த நாள் இந்த நாள். அதேபோல் கோவிலிலே பூஜைக்கு உகந்த திதி இந்த திதி. அடுத்ததாக நவமி திதி. இதனுடைய அதிபதி பராசக்தி. நவமி திதியில் செய்யத்தக்க காரியம் பகைவரை சிறைபிடிக்க, பகைவரை அழிக்க, நண்பர்களுக்குள் பேதம் உண்டாக்க, இந்த அதிக தோஷம் உள்ள திதி இந்த திதி. அடுத்ததாக தசமி திதி. இதனுடைய அதிபதி ஆதிசேஷன். தசமி திதியில் செய்யத்தக்க காரியம் தர்ம காரியம் செய்யலாம், நாகதேவனுக்கு ராகு கேது பரிகாரம் செய்யலாம், சரீரம் ஆரோக்கியமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம், மங்களகரமான காரியம், ஜலம், முக்கியஸ்தரை சந்திக்க போன்றவை உகந்த திதி இந்த திதி. அதாவது கிணறு வெட்டுவதற்கு நல்ல ஒரு நாள் இந்த நாள். அதேபோல் ஏகாதசி திதி. இதனுடைய அதிபதி தர்ம தேவதை. ஏகாதசி திதியிலே செய்யத்தக்க காரியம் உபவாசம் இருக்க,
உகந்தது. அதனால்தான் கீதையிலேயே பகவான் கூறுகின்றார், விரதங்களிலே நான் ஏகாதசி விரதமாக இருக்கின்றேன் என்கின்றார். உபவாசம் இருக்க உகந்தது. அதேபோல் இந்த திதியிலே விவாகம், விவசாயம், ஆபரணம், வாஸ்து சாந்தி, சிற்பம் ஆகியவற்றை செய்யலாம். புதிதாக சிற்பம் செய்யலாம். அடுத்ததாக துவாதசி திதி. இதனுடைய அதிபதி விஷ்ணு. துவாதசி திதியில் செய்யத்தக்க காரியம், விருந்துக்கு செல்லலாம், தனம் தானியம் சம்பாதிக்கலாம், சுப செலவுகள், தர்ம காரியம், நிலையில்லா காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். திருவோணம் இணைகின்ற துவாதசி மட்டும் ஆகாது. அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து திரையோதசி. இதனுடைய அதிபதி மன்மதன். திரையோதசி திதியில் செய்யத்தக்க காரியம், அனைத்து விதமான சௌபாகியமான மங்களகரமான காரியங்களை செய்யலாம். நாட்டியம், ஆபரணம், வாகன பயிற்சி, நீண்டகால திருமண தடை இருக்கும் வரன் இந்த திதியிலே பெண் பார்க்க திருமணம் சீக்கிரமாக நிச்சயமாகும். அதாவது உங்களுக்கு நெடுநாட்களாக திருமணம் நிச்சயமாகவில்லை என்றால் இந்த திதியிலே பெண் பார்த்து முயற்சி செய்தால் திருமணம் நிச்சயமாகும் என்பது ஐதீகம். அடுத்ததாக சதுர்தசி திதி. இதனுடைய அதிபதி கலிபுருஷன். சதுர்தசி திதியில் செய்யத்தக்க காரியம், பல் சீரமைத்தல். அதாவது பல் டாக்டரை பார்க்கணும்னா இந்த நாளிலே பார்க்கலாம். தைலம் தேய்க்க, யாத்திரை செல்ல, வளர்பிறையிலே நாம் நாராயணனை வணங்கி வர வேண்டும். தேய்பிறையிலே சிவபெருமானை வணங்கி வர வேண்டும். இவற்றை செய்தால் நம்முடைய வாழ்க்கையானது நிம்மதியாக இருக்கும். வளர்பிறை எனும் சுக்லபட்சத்திலே மட்டும் சுபகாரியங்கள் செய்யலாம். தேய்பிறையிலே சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். அதேபோல் அமாவாசைக்கு முதல் நாளில் நம் முன்னோர் மற்றும் இறந்தவர்களுக்குண்டான காரியங்களை செய்ய வேண்டும். பௌர்ணமியிலே கடவுள் வழிபாடு மட்டும் செய்ய வேண்டும். யாகம், மங்களகரமான காரியம், புஷ்டி தரும் மருந்துண்ணல், திருமண நிச்சயம், தேவதா பிரதிஷ்டை போன்றவற்றை இந்த பௌர்ணமி நாளிலே செய்யலாம். ஆக இந்த நாட்களை சரியாக கணித்து நாம் நம்முடைய காரியங்களை செய்தால் எல்லா விதத்திலும் நாம் சிறப்பான முறையிலே வாழலாம். வாழ்த்துக்கள். இவற்றை கடைபிடிப்போம், சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.